வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ஸ்தான ராசிகளே ரொம்ப வலிமை வாய்ந்த ராசின்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசி தாங்க. மனதில் பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு வெற்றி தேடி தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எப்பயுமே எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது இவங்களால தவிர்க்க முடியாதுன்னு சொல்லலாம். வளைஞ்சு கொடுக்க தெரியாமலே வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். ஆரம்ப காலத்துல எல்லாருக்கும் சாதாரணமா கிடைக்கிற விஷயத்த கூட இவங்க போராடி வர்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா மத்தியம வயசுக்கு மேல ஒரு நல்ல மாற்றம் உண்டு. தாய்க்காக சில காலம், தங்கைக்காக சில காலம், சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார் உறவினர்களுக்காக சில காலம்னு பாதி வாழ்நாள வாழ்ந்துருவீங்க. பின்னாடிதான் உங்களுக்குன்னு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் அதிக சூட்சம் நிறைந்ததா, அதிக ரகசியம் நிறைந்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சொல்லலாம். மனசுல ஏகப்பட்ட ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. கூட வாழக்கூடிய வாழ்க்கை துணையா இருந்தாலுமே ஓரளவு மட்டும்தான் உங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது தெரியும்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வீர குணம் அதிகங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லலாம். செவ்வாய் பொறுத்த வரைக்குமே களத்துல இறங்கி போராடக்கூடியவர், எதுக்கும் அஞ்ச மாட்டாருன்னு சொல்லலாம். வீர குணத்துக்கு ஒரு உரியவராக இருப்பாங்க. அதனாலேயே இந்த விருச்சிக ராசி அன்புகள் வீர குணங்களுக்கு உரியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். இனம் மொழி மண்ணுக்காக எல்லை கடந்து போராடக்கூடிய தன்மை உண்டு. சரித்திரத்துல இடம் பிடிக்கலைனாலுமே உங்க பேர் சரித்திரம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஒன்றுன்னு சொல்லலாம். ஒரு 4 பேருக்காவது உங்களுடைய பேர் பரிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அணிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே வாழ்க்கை ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. மனைவி வழியில சரி, குழந்தைகள் வழியில சரி, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். வாரசுக்கு சொத்து சேர்க்கணும் தான் எப்போதுமே நினைச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஆனா வரமுறை தாண்டி போய் சம்பாதிக்கிறதோ மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்கிறதோ உங்களுக்கு பிடிக்காது. உங்க உள் மனசு இடம் கொடுக்காது. தந்தைன்னா உங்களுக்கு பிடிக்கும் தான். ஆனா தந்தைக்கு உங்களுக்கு 7ஆம் பொருத்தன்னு சொல்லலாம். எப்போதுமே வாக்குவாதங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அவர் உழைச்ச சாப்பாட்டுல உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்க மாட்டீங்க. தந்தையை விட முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்களா, தந்தையோட உழைப்புல ஒதுங்காம தனக்குன்னு ஒரு நிலையான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களா தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நீங்க உட்காந்து யோசிக்கிறத விட எங்கேயாவது பயணம் போறீங்கன்னா, வேற இடங்கள்ல கோவில்ல போய் உட்காந்துருக்கிறீங்கன்னா, அங்க சிந்தனைங்கிறது புதுசு புதுசா இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தனையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால நவகிரகங்களோட செவ்வாய் பகவான் வழிபாடு செய்யறதும், செவ்வாய் பகவானுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய கந்தவள் முருகனுடைய வழிபாடு செய்யறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் சித்தர் பெருமக்கள் மகான்களுடைய வழிபாடை தொடர்ந்து செய்யறதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தாய் தந்தையரை உங்க கூடவே வச்சு பராமரிக்கணும். வீட்டுல வயதானவங்க இருந்தா அவங்களுடைய ஆறுதலையும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தையும் தொடர்ந்து நீங்க பெறுவதன் மூலமாகும் ஒரு ராஜபோகமான வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். மேலுமே விபத்துல அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். ரத்த தானம் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யறதன் மூலமாகும் உங்க வாழ்க்கையில சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. தந்தை இழந்த குழந்தைகள், பார்வை இழந்திருக்கக்கூடியவங்க, தலையில அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யுங்க. இதனால உங்க வாழ்க்கையில ஏராளமான நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவு அன்னதானம் செய்யறது கூட ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாதான் விருச்சிக ராசி அன்றர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க. இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, இந்த காலம் இது வரைக்குமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருந்திருக்கும். எதுலையுமே ஒரு நிலையான சிந்தனை இருந்திருக்காதுன்னு சொல்லலாம். பல குழப்பம், ஒரு தெளிந்த ஒரு முடிவு எடுத்திருக்க முடியாது. அஷ்டம ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய ராசி அதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் நீச்சடைகிறார். ரொம்ப எளிதாக முடியும்னு நினைச்ச வேலை எல்லாமே கூட கொஞ்சம் எதிர்பாராத விதமாக கால தாமதம் உண்டாக்கும். தந்தை வழி உறவுகள் இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க. இந்த நேரம் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். வாக்குவாதம் வேண்டாம், சண்டையும் வேண்டாம். எதிரிகள் தொல்லை அதிகம்தான். போட்டி பொறாம ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலை எதிர்பார்க்கக்கூடிய லாபம் அடைவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சீரடையுன்னு சொல்லலாம். வீடு வாகனம் மாதிரியான விஷயங்களை நீங்க இந்த நேரம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக கடன் பெறக்கூடிய வாய்ப்பு அமையும். வீட்டோட தேவையை அறிஞ்சு நீங்க பூர்த்தி செய்யறதால வீட்டோட நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தான். குடும்ப வாழ்க்கை சிறப்படையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துல நிலவன குழப்ப விலகி அமைதி உண்டாகும்.
சொத்து தொடர்பான முயற்சி கைகூடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். எதிர்பாராத செலவும் வந்து இந்த நேரம் கொஞ்சம் நெருக்கடியை ஏற்படுத்த தான் செய்யும். அதனால சேமிப்பு எப்போது இருந்துட்டா எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. வெளியூர் பயணம், புதிய முயற்சி இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. தடாலடியே எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஆற அமர யோசிச்சு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். எந்த செயலை தொடங்குறதா இருந்தாலுமே ஒரு முறை விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்க பாருங்க. இது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் பேச்சிலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு யார்கிட்டையும் வாக்குவாதம் ஈடுபட வேண்டாம். உங்க திட்டங்களை உளறி கொட்ட வேண்டாம். மூன்றாம் நபருடைய பிரச்சனையில நீங்களும் தலையிட வேண்டாம். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருக்க பாருங்க. தேவையில்லாத வீண் விரைய செலவு வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. யாருக்கிட்ட எந்த விஷயத்திலையும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றத்துக்குள்ள படாத பாடுபட வேண்டியதா இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருங்க. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதும் வேண்டாம். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே தெரியாத குழம்பி போய் தான் இருப்பீங்க. நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த நேரம் கவனமா இருங்க. பிரச்சனை எது வந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்றவங்க கிட்ட நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் பகிர்ந்துக்க வேண்டாம். குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வெளியிடமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைன்னு சொல்லலாம். வெளியில இருக்கிற பிரச்சனை கூட உங்க தலையில விடுகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. அதனால பொறுமை ரொம்ப முக்கியம். எச்சரிக்கை உணர்வு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இந்த நேரத்துல உங்க ஊர் மாரியம்மன் கோவில போய் வழிபாடு செய்ய பாருங்க. தொடர்ந்து நீங்க கும்பிட்டு வர பாருங்க. நல்ல பலன் கண்டிப்பா உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். மாலை நேரங்களில் தொடர்ந்து நீங்க ஆலயங்களில் தீபயேற்றி வழிபாடு செய்யறது கூடுதலான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் தன குடும்ப ராசியை பார்க்குறாரு. பொதுவாக எங்க இருந்தாலுமே ராசிநாதன் எந்த ராசியை பார்க்குறாரோ அந்த ராசிக்கு நன்மை அதிகரிப்பார். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். இந்த நேரம் சாதகமான அமைப்பு தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால் நல்ல அமைப்பை மாற்றிக்க முடியும். பொருளாதாரம் நல்லபடியாக அமையும். கடன் சும குறையும். குடும்ப சூழ்நிலை இந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குது. தொழில் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் முன்னேற்றம் சாதகமாக அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத நல்ல செய்தி உங்க காதல விழும். முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். கவனமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம செவ்வாயும் அர்த்தாஷ்டம சனியும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துற மாதிரி இருக்கும். உடல் உபாதை ஏற்படும். வாகன பயணங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். அதுலயுமே இரவு நேரம் வாகனம் ஓட்டுறதை தவிர்க்க பாருங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அஷ்டம செவ்வாய்ங்கிறதால வார்த்தையை அளவோடு பயன்படுத்த பாருங்க. சில விவகாரங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு கெடுபடியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். சில நேரம் கவனக்குறைவா இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமா இருங்க. கந்தவன் வழிபாடு நீங்க தொடர்ந்து செய்யறது நல்லது. கந்தனுக்கு பிடிச்சு சிவப்பு பூக்களால நீங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறதும் கூடுதல் பலன் தரும். கந்த சஷ்டி கவசம் தொடர்ந்து நீங்க படிச்சுட்டு வர பாருங்க. இது அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தொழிலுக்கு உதவியா அமைஞ்சிருக்குது. வியாபாரம் கொஞ்சம் ஏற்ற இருக்கும் தான். ஆனா மனசை தளர விடாதீங்க. புதிய யுக்திகளை கையாளுவீங்க. இதனால தொழில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திரனோட ஆதரவால சாதுரியமா பல காரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க. உணவு விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. இந்த வயிறு கோளாறு ஏற்படலாம். அதே மாதிரி இந்த நேரம் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருக்கணும். விவசாய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வெற்றிகரமா நடக்க வாய்ப்பு இருக்குது. தேங்காய் வியாபாரிகளா இருந்தா விற்பனை அமோகமான லாபத்தை தருன்னு சொல்லலாம். வீண் கவலை அதிகரிக்கிறதால மன நிம்மதி இழந்துருவீங்க. தொடர்ந்து யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க. சிக்கனமா செலவு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருள் சேர்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்குது. ராகுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு ஆடம்பரமான நிகழ்ச்சி, ஆடம்பரமான பொருள் மேலதான் மனசு ஈடுபாடு கொள்ளும். மனசை கட்டுப்படுத்துங்க. ஆன்மீக பெரியவங்களுடைய சந்திப்பு இருந்தா மனசுல அமைதி ஏற்படும். அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர்களால பண செலவு உண்டாகலாம். கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பெரிய அளவில் பாதிப்பு தராது. சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய பலனாதான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நவகிரகத்துல குரு பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்சிட்டா எல்லாமே சுபமா முடியும்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம் முடியவங்களுக்கு குருவோட பார்வை ராசியில இந்த நேரம் கிடைக்குது. உங்க நிலைமையில நல்ல மாற்றம் தான். இது வரைக்கும் நீங்க சந்திச்ச சங்கடம் விலகும். வியாபாரம் தொழில இருந்துட்டு வந்த நெருக்கடி நீங்கி லாபம் அதிகரிக்கும். வேலை ரீதியாக ஏற்பட்ட இந்த நெருக்கடிகள் எல்லாமே நீ இல்லைன்னு சொல்லலாம். கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுகஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செய்கிறது லாப கேதுவும் குருவோட பார்வை உங்களை பாதுகாப்பாக்கும். வருமானம் சிறப்பா இருக்குது. செல்வாக்கு சிறப்பா இருக்குது. நினைச்ச வேலை இல்லாம நினைச்சபடி நடக்கும். குடும்பம் தொழில இருந்த நெருக்கடி நீங்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு முன்னேற்றமான பாதையில கூட்டி செல்லுன்னு சொல்லலாம்.
புத்தி சாதுரியத்தால ஒவ்வொரு வேலையும் திட்டமிட்டு நடத்தி முடிப்பீங்க. வியாபாரம் மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.